ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போற இனிமே லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 20 தான். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்றேன், ஏன்னா நீங்க லைக் பண்ண வேண்டியதான் நம்ம சேனலும் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை தோக்கடிச்சிட்டான்ல, இதனாலேயே அவனும் அங்க நந்து போயின்னு இருக்கான். அவனும் அங்க நந்து போகும்போது பாக்குறான் அந்த ஜாம்பி கிங், அதுவும் அங்க கிடக்குது. இது அந்த லெஜெண்டரி ஜெனரல், இது அந்த ஜாம்பி கிங் அதுதானே இது இப்படின்னு இவனும் அந்த சிஸ்டம் கையில பாத்துக்கினே சொல்லும் போது அந்த சிஸ்டம் சொல்லுது, நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட ரேண்டமான டாஸ்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சோ அதுக்கான பரிசு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு இதுக்கான ரிவார்டு கிடைக்குது. ரிவார்டா ஒரு வெப்பனும் இருக்கு, அதுவும் இல்லாம ஒரு ட்ராப், அதுவும் ஒரு பயங்கரமான ட்ராப்பும் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணனால உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி இந்த ரிவார்ட் ஆச்சு நல்லா இருக்குமா, இதெல்லாம் நல்லா இல்லைன்னா நான் என்ன பண்றது? சரி ஏதோ ஒன்று ஓசியில கிடைச்சா சரிதான். இதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணை பார்க்க போறான். ஆமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இந்த மாதிரி அவங்க அட்டாக் பண்ணாங்க, உங்களுக்கு எதுவும் ஆகல. இப்படி சொன்னக்கு அப்புறம் அவனும் அந்த சிஸ்டம் வழியா அங்க ஒரு மெடிசன் பாட்டில் எடுக்கிறான். இந்தாங்க இந்த மெடிசன், இது எங்க ஆன்சிஸ்டரால தயாரிக்கப்பட்ட மெடிசன். இது நீங்க குடிச்சா போதும், உங்களோட காயம் எல்லாமே ஹீல் ஆயிடும் இப்படின்னு இவனை கொடுக்க. ஆனா அந்த பொண்ணு அப்படியே தூக்கி வச்சது. இதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்றான், என்ன நம்ப முடியல, என்ன நான் உங்களை காப்பாத்திருக்கேன், இருந்தாலும் அது குடிக்கிற மாதிரியே இல்லையா? இதனாலேயே அவனும் சொல்றான், அப்பதான் நீங்க இதை குடிக்க மாட்டீங்க. சோ நீங்க இதுக்காக தானே வந்தீங்க இப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்காட்ட. இதை பார்த்து அவளும் அங்க புடுங்கலான்னு வரா. ஆனா நம்ம ஹீரோ அதுக்குள்ள கை காலெல்லாம் பிடிச்சு அங்க அந்த மெடிசனையும் வாயில ஊத்தி விட்டுறான். இதுக்கப்புறம் அவனும் எழுந்து சொல்றான், இந்த மாதிரி நான் உங்களோட நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். இது உங்களை ஹீல் பண்ணும், நான் எவ்வளவு கிரேட்ல. இதெல்லாம் கேட்டு இருக்க அந்த பொண்ணு திரும்பி கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்குது. இதனாலே நம்ம ஹீரோவோ அங்க அவனும் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் பெரிய ஒரு ஹாலை தான் காட்டுறாங்க. அங்கேயும் ஒருத்தர் வராரு. இவரு தான் அங்க இருக்க பெரிய ஹெட். இவரு அடுத்த செகண்டே அங்க இருக்க எல்லாருமே மரியாதை தராங்க. இதுக்கப்புறம் தான் அவரே சொல்றாரு, இந்த மாதிரி எங்களுக்கும் டாயின் சேக்குக்கும் அங்க பிரச்சனை நடந்தது. சொல்ல போனா டாயின் ஷாக் அட்டாக்லாம் பண்ணாங்க. ஆனா எங்களுக்கு சிம்பிளா தேவைன்னா அந்த கேனன் சொல்லிதான். ஆனா அதோட அவங்களால தர முடியல. நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி வெறும் கேனஸ் தானே, அது அவங்களுக்கு குப்பை தானே, அதெல்லாம் எங்களால தர முடியாது. அது எங்களுக்கு தேவை. ஏன் தேவை? இந்த மாதிரி உங்களோட பீஸ்ட் கிங் அது செத்து போயிடுச்சு, அதனால தானே இப்படின்னு டாயின் ஷாக்ல இருக்க அந்த ஆளும் சொல்ல. இதை கேட்டு நம்ம பெரிய மாஸ்டர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் உன் கூட தனியா பேசணும். இதை கேட்டு அவரும் சொல்றாரு, தலையெழுத்து. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த சிஸ்டம் சொல்ற அந்த வெப்பன் அது ரொம்பவே பயங்கரமான வெப்பன் தெரியுமா? அதோட பவரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஓ அப்படியா, அப்பனா வெளியில எடு, நான் பார்க்கணும். ஆனா அதுக்குள்ளேயே அதுவும் வார்னிங்னு சொல்லுது. யாராதுன்னு பார்த்தா பின்னாடியே ஒரு அட்டாக் ஒன்று நடக்குது. இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது, அந்த மாஸ்க் மேன் அதுதான் இங்க அட்டாக் பண்ணுது. இதை பார்த்தா அவனும் ரொம்பவே கோவமாயிடுறான். என்ன, நான் தான் உன்னோட லைஃபை காப்பாத்துறேன், என்னையே நீ அட்டாக் பண்ற? எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னோட முகத்தை நீ பார்த்துட்ட, அதனால நீ சாவணும் இப்படின்னு அவ்வளோ அட்டாக் பண்ண. நம்ம ஹீரோ அங்க தப்பிச்சுன்னு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த கோரை கையில வச்சுன்னு சொல்றான், இது உனக்கு தேவை தானே? இருந்தாலும் அவன் சொல்றா, அது எனக்கு தேவைதான், ஆனா நீயும் எனக்கு சாவணும். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க நம்ம சிஸ்டமும் சொல்லுது, இந்த மாதிரி உங்களால சாமன் கூட பண்ண முடியும். அதாவது ஜாம்பி கிங் பக்கத்துல போனீங்களே, அதனால உங்களுக்கும் அதுக்கும் கான்ட்ராக்ட் உருவாயிச்சு. உங்களால 3 வாட்டி அதை யூஸ் பண்ண முடியும். சோ என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க யூஸ் பண்றது நல்லது. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கும் அங்க ஆர்வம் தாங்கல. இதனாலே அவனும் சாமன் பண்ணி விட அங்க அதோட அட்டாக்கும் வரும்போது நடுவுல நம்ம ஜாம்பி கிங்கும் தடுக்குது. இதை பார்த்து அதுக்கும் ஒன்னும் புரியல. ஆமா, இது எப்படி நடுவுல எழுந்து நிக்குது? பார்த்தா எல்லாமே நம்ம ஹீரோவோட வேலை தான். இதுக்கப்புறம் ஜாம்பி கிங்கும் அங்க மாஸ்குமன் மேல பயங்கரமா தாக்குது. இதனால மாஸ்குமனும் அங்க தூரமா போயிடுது. இருந்தாலும் அந்த மாஸ்குமன் சொல்லுது, இந்த மாதிரி நான் இப்போ நான் இங்க இருந்து போறேன், ஆனா நான் கண்டிப்பா வந்தக்கு அப்புறம் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் இப்படின்னு அதுவும் அங்க மேஜிக் பண்ணி அங்க இருந்து மஞ்சு போயிடுது. இது இங்க மறையதோட இங்க இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே லைக் பண்றேங்க, ஏன்னா நீங்க லைக் பண்ண வேண்டியதான் நம்ம சேனலும் மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இதுக்கப்புறம் வர எபிசோட்ல வேற லெவல்ல இருக்க போது. சோ மிஸ் பண்ணாதீங்க. சோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அப்படி என்ன கமெண்ட் பண்ணணும் தெரியலையா, வெறுமா ஹார்ட்டின் போடுங்க, அதுவே எனக்கு போதும். சோ இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.